போகட்டுமே. அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டாமா பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்ட அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. ஐயோ, 4 பேர் மத்தியில மங்களகரமா நீ நடமாட முடியாது. ஆமா, புடிச்ச இல்லன்னா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா அவரை கூப்பிடுங்க. மாமா அவரை கூப்பிடுங்க. நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன் மறுபடியும் அடிக்க போறேன். வர மாட்டாரு. கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டா வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாப்பிடறானா? சத்தியமா அங்க அப்புறானே செத்த எங்க அப்பா இருக்கிற மாமா ஆணையா அடிக்க மாட்டேன். நிச்சயமா? நான் இங்க இருக்கப்பா. என்னது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சாகல சத்தியம் பண்ணி கொடுத்துக்க மறுபடியும் அடிக்க போறேன். இல்ல இல்ல, மன்னிச்சிருங்க மாமா. அத்தான் அத்தான் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புத்தி வந்துடுச்சு. வேண்டாம், காரியம் ஆன வரைக்கும் தான் காலை பிடிப்பானுங்க. காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன காலை விடுற? என்னப்பா தெரிஞ்சு பழக்க தோஷம். இங்கேயும் பழக்கம். மருமகளே, ஏனுங்க மாமா, உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம். நாடகமா? ஆமாம்மா. புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறான்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரே ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு. காலையா விடு. விடு. மாயமார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்து குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விடா. அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்ல ஒரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் இந்த நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவனும் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமாவை போலவே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமாவை போல, ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. எம்ஜிஆர் வந்தவரால செலவு போக 5000 ரூபாய் கிடைச்சது. சொந்தமா மைக்கு, லைட்டு, சீனி எல்லாம் வாங்கலான் இருக்கோம். ஆமாண்ணா, அந்த புண்ணியம் கைவால எங்க கம்பெனியே நாளைக்கு நல்லா வாழணும். இப்போ சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் ஏற்றி கொடுங்க. ஏண்டா லாபம்னு சொல்லணும்னா சம்பளம் போயிருவா? ஏன் சார் கொடுத்தா என்ன? எங்களை வச்சு தானே பிழைக்கிறீங்க. அது போய் அக்கிரமத்தை பாத்தீங்களா? நாடகத்தை உங்க மூஞ்சிய பாக்கிறதுக்காக கூட்டம் வந்துச்சு. எம்ஜிஆர் பாக்கிறதுக்காக கூட்டம் வந்துச்சு. அதை வச்சுட்டு இதெல்லாம் ஆடுவீங்க. அவன் இதே தொழில் நம்பி வந்திருக்காங்க. போகட்டும். சரிங்க, சரி டைம் ஆச்சு. வரேன் அங்க
அப்பா என்னால முடியல. ஐயோ அப்பா காப்பாத்து காப்பாத்து என்னால முடியல. ஐயோ காப்பாத்து முடியல. எங்க கூட்டத்தையே காப்பாத்திட்டீங்க. இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இனிமே தப்பு செய்ய மாட்டேன். வேண்டாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி பழகிட்டாரு. யாரு? தாய் மாமா. ஐயோ உங்க மாமனா? மாமா அதோட மூஞ்சிக்காவது இவரை விட்டுருங்க. ஜாக்கிரதை, வள்ளி மாமத்தையும் காப்பாத்து. போடா. என்னங்க சும்மா வேக்க மாட்டோம். என்னங்க எங்க 2 பேரையும் அட்வான்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அட்வான்ஸ் ஆசீர்வாதம் என்னது? ஊருக்கு போனதா எங்க 2 பேருக்கும் கல்யாணமா? அதான். அவங்களுக்கு கல்யாணமா? ஏன் உங்களுக்கும் ஆகலையே. ஏன் சொல்லத்தான் வந்தேன். அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க பேசணும். ஓஹோ அப்படியா? அதான் பார்த்தேன். எங்களுக்கே ஆகும்போது உங்களுக்கே ஆகாது. நாங்க பத்திரிக்கை அனுப்புறோம்.